கிட்டத்தட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி ஒருவர் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவராக காணப்படுவார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதே வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அதே வண்ணமாக அப்படிப்பட்ட தெய்வீக வல்லமையுடையவராக காணப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதில் பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து அவர் இந்த உலகத்தில் 1000 வருடம் அரசாட்சி செய்யக்கூடியதான அனைத்து காரியங்களும் பார்த்திங்கன்னா இந்த 8 விதமான காரியத்திலேயே பார்த்திங்கன்னா அடங்கியிருக்கிறது. அவரை குறித்து சொல்லப்பட்டதான பிறப்பிலிருந்து 1000 வருட அரசாட்சி வரை அவரை குறித்ததான அனைத்து தீர்க்க தரிசனங்களும் இந்த ஒரே வசனத்துக்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக நினைத்துக்கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை முதலாவதாக அவர் சொல்கிறாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு குமாரன் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான குழந்தைகள் பிறந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துலேயே எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது என்று இந்தியாவிலேயே சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் எவ்வளோ விதமான குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா இப்போ இங்கேயே ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தை என்னென்னா என்னுடைய குழந்தைன்னு நான் சொல்ல முடியுமா? எனக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட குழந்தைன்னு நான் சொல்ல முடியுமா? எந்த விதத்திலுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டது குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று. குமாரன் யாருக்காக கொடுக்கப்பட்டார்? சகல ஜனங்களுக்காகவும். உலகத்தில் பிறந்து கொண்டிருக்கிறதான, இன்னும் பிறக்க போகிறதான, இதுவரை பிறந்ததான அனைவருக்காக வேண்டியும் கொடுக்கப்பட்டதான ஒரு குமாரன் ஒருவர் உண்டானால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நாம் உரிமை பாராட்டக்கூடியதான குமாரன் உங்களுக்காகவும் எனக்காக வேண்டியும் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த குமாரனை தான் பார்த்திங்கன்னா அன்று உள்ளதான அநேகர் பார்த்திங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய தெய்வீக தன்மைகள் இதில் பார்த்திங்கன்னா அந்த 8 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவர் அந்த 8 விதமான அந்த தெய்வீக சுபாவங்கள் 8 என்று சொல்லும் பொழுது அது என்னென்னா கிருபையையும் கிறிஸ்துவையும் குறிக்கிறது. இந்த 8 விதமான காரியங்கள் கொண்டதான அந்த குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக கிருபையானது நமக்கு பிரசன்னமானது என்பதை நீங்கள் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கிருபையை பொழிந்து கொண்டே இருக்கிறார். அந்த கிருபை என்னென்னா ஒவ்வொரு நாளும் காலைதோறும் பார்த்திங்கன்னா புதிய புதிய கிருபையினால் நம்மை நிறைத்து கொண்டிருக்கார். காரணம் என்னடா? அந்த குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த அன்று உள்ள ஜனங்கள் அதை தான் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவங்க சொன்னது என்னென்னா பார்த்திங்கன்னா மத்தேயு 13:55 56 வாழ்க்கும் போது இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய தாய் மரியாள் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் யோசே, சீமோன், யாக்கோபு என்பவர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ ஒழிய அவரை என்னென்னா குமாரனாக அவர்கள் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இன்று இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் எனக்காக அந்த குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று யார் யாரெல்லாம் உரிமை பாராட்டி அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அநேக ஆசீர்வாதங்களை அவர் தருகிற தேவன் என்பதை இந்த கால வேளையில் நன்றாக நினைத்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த குமாரன் பார்த்திங்கன்னா பாலகனாக பிறந்தார், குமாரனாக வளர்ந்தார். அதே நேரத்தில் அதே குமாரன் பார்த்திங்கன்னா மறுபடியுமாக இந்த உலகத்தில் வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஒர்ஷிப்லேயே பார்த்திங்கன்னா அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து அநேக காரியங்களை நம்ம கேட்டோம். அவர் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார். அதே குமாரன் மறுபடியுமாக வரப்போகிறார். மறுபடியும் வரும்பொழுது அவர் மனிதன் மீது வைத்ததான அன்பின் நிமித்தமாக அவர் குமாரனாக அவதாரம் எடுத்து பாலகனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் 2வது முறை வரும்பொழுது அவர் பார்த்திங்கன்னா அதே குமாரன் எப்படிப்பட்டாரோ வருவார் என்பதை குறித்து சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் அவருடைய கோபத்துக்கு பற்றி எரிகிறதான அந்த கோபத்துக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் இன்றே நாம் நன்றாக இருக்கும் பொழுதே அவரை நாம் குமாரனாக யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா
அந்த இரண்டாவது அவருடைய வருகைக்கு பார்த்திங்கன்னா தப்புவிக்கப்படுவார்கள் என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். அதற்காக தான் பார்த்திங்கன்னா குமாரன் கொடுக்கப்பட்டார். எபிரேயர் 1 பாருங்கள், 1 3 வரை கூட பாருங்கள், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றினதான தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று சொல்லப்பட்டது. குமாரன் கொடுக்கப்பட்டது என்னென்னா, நமக்காக வேண்டி பார்த்திங்கன்னா அந்த குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை சீக்கிரத்தில் பார்த்து நாம் முடித்து விடலாம். சீக்கிரத்தில் கூட்டம் முடிந்து விடும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வீட்டில் போய் அதை செய்யணும் இதை செய்யணும், என்னடா அது இன்றைக்கும் போட்டு இதே கதையான்னு இல்லாமல் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக அந்த குமாரன் எதற்காக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார் என்றால், உங்களுக்கும் எனக்காகவும் விடுதலை கொடுப்பதற்காக அந்த குமாரன் கொடுக்கப்பட்டார். யோவான் 8:36 நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆதி மனிதனாகிய ஆதாம் செய்ததான பாவத்தை நிமித்தமாக விடுதலை பெறாமல் மனுக்குலம் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த பாவத்தினால் நிறைக்கப்பட்ட நிலைமையில் இருந்த பொழுது அவனுக்கு அதிலிருந்து ஒரு மீட்பு கிடைக்காமல் இருந்தது நிமித்தமாக தான் ஒர்ஷிப்பில் கூட கேட்டோம். அவன் செய்ததான தவறு நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக பல்லுக்கு பல்லுன்னு, இன்றைக்கி பல்லுக்கு பல்லுன்னு இது பண்ணால் எல்லாத்து வாயும் பிடிச்சி பார்த்தா பல்லு இருக்குமான்னு தெரியும். ஏன்னா நமக்கு இருக்கிறே 32 தான். 32க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வெறும் 32 தவறாக இன்ன வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 50 தவறை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்புறம் எங்கே 32 பல்லுமே இருக்காது. எல்லாம் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே போனவங்களாக தான் நம்ம எல்லாம் காணப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு மீட்பு கிடைக்காத ஒரு நிலைமையில் காணப்பட்ட பொழுது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா என்னை குறித்து புஸ்தக சொல்லி எழுதியிருக்கிற பிரகாரமாக நான் போகிறேன் என்று மனுக்குலத்துக்காக அவர் இரத்தம் சிந்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவர் சிலுவையில் சிந்தினதான இரத்தத்தின் மூலமாக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களுக்கு அவர் விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் அவர் குமாரன் உங்களை விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலை ஆகுங்க. குமாரன் தான் விடுதலையாக்க முடியும். நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். மரியாள் விடுதலையாக்க முடியாது. அதே நேரத்தில் வேறு யாரும் பார்த்திங்கன்னா விடுதலையாக்க முடியாது. ஏனென்றால் நமக்காக ஒரு இரத்தம் சிந்தப்பட்டதான ஒருவர் உண்டானால் அவர் பார்த்திங்கன்னா அந்த குமாரன் மாத்திரம்தான். அதற்காக தான் அந்த குமாரன் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் இருந்தெல்லாம் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறது என்பதை இந்த கால வேளையில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் என்னென்னா வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மற்றொருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் என்னென்னா ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் இப்படிப்பட்டதான பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டதான அநேகருக்குள்ளாக பார்த்திங்கன்னா பாவ சுபாவங்கள் இன்னும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனாலும் பார்த்திங்கன்னா பாவ சுபாவத்திலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியாத காரியங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த பாவ சுபாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக தான் பார்த்திங்கன்னா குமாரன் உங்களுக்காக எனக்காக வேண்டும் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். பாவ சுபாவம் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, நான் எல்லாம் பரிசுத்தமாக தான் இருக்கேன், தேவனுக்கு முன்பாக சரியாக தான் இருக்கிறேன் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில், நம்முடைய வாழ்க்கையில் பாவ சுபாவத்துக்கு நம்ம என்னென்னா பாவத்துக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. யோவான் 8:34 பாருங்கள், அவர் சொல்கிறாரு, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சு அநேக விதமான பாவங்கள் நாம் செய்வதில்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பாவ சுபாவத்துக்கு நம்ம அடிமையிலாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கால வேளையில் நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அநேகர் பாருங்கள் அநேக விதமான சுபாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதை பார்க்கலாம். அதாவது என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுறதான கோபம், முறுமுறுப்பு, பொய் சொல்லுதல், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வாக்குவாதம், சண்டைகள், பிரிவினைகள், எரிச்சல், கோல் சொல்லுதல் போன்ற இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தின்
ஆவி எல்லாம் நமக்குள்ளே காணப்படுறதா? இது எல்லாம் பார்த்திங்கன்னா தேவனால் உண்டானவைகள் அல்ல, இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தினால் உண்டான இந்த பாவ சுபாவத்துக்கு நாம் அடிமையாக இருப்போமே. ஆனால் இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம், அந்த குமாரனை நமக்குள்ளே கொண்டு வருவோம். அந்த குமாரனிடத்தில் நம்ம என்னென்னா கேட்போம், ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். எந்தெந்த அடிமைத்தனம் எந்தெந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து வெளியே வர முடியாமல் எந்தெந்த காரியம் எல்லாம் உங்களை குனிய அடிமை என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா குனிய வைத்து கொண்டே இருக்கும். அந்த காரியம் நம்மளை அடிமைப்படுத்தி அதுலேருந்து ஒரு விடுதலை பெற முடியாமலே காணப்படும். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அநேகர் பாருங்கள் கடனுக்கு பார்த்திங்கன்னா அடிமையாக இருக்கிறாங்க. பாருங்கள் கடன் வாங்கினவன் அவனுக்கு அடிமை என்று தான் பார்த்திங்கன்னா வேதவசனமே சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய கடனுக்கு அடிமையாக இருக்கிறோம். சில நேரத்தில் பாருங்கள் அநேக வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அதற்கு நம்ம பார்த்திங்கன்னா அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது பிசாசினுடைய அந்தகார கிரியைகளின் நிமித்தமாக அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அநேகர் பார்த்திங்கன்னா தவித்து கொண்டிருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையை இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்காக தான் குமாரன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டார். ஏனென்றால் மனிதன் என்னென்னா நல்லா சுகமாக வாழணும். ஒர்ஷிப்பில் கூட கேட்டோம், என்னென்னா நம்ம என்னென்னா தலைக்கணும், ஆண்டவர் நம்மளை என்னென்னா தலைக்க செய்வார்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் சொல்லிட்டு இருந்தார். மனிதன் நல்லா தலைக்க செய்து எதற்கும் அடிமையாக இல்லாமல் அவன் நிம்மதியாக சமாதானம் சந்தோஷத்தோடு ஒரு நல்ல ஒரு அயர்ந்த நித்திரை உடையவனாக அவன் காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் எந்த விதமான காரியம் அவனை அடிமைப்படுத்தி அதிலேருந்து விடுதலை பெற முடியாமல் அவன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் குமாரன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரனை யாரெல்லாம் இன்று அந்த குமாரனை நோக்கி பார்க்கிறார்களோ, அந்த குமாரனை யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்களோ, இந்த கால வேளையில் அவர்களுக்கெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் நாளில் அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா குமாரன் எதற்காக கொடுக்கப்பட்டார்னா, குமாரன் பார்த்திங்கன்னா நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்காக குமாரன் கொடுக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஐக்கியமாயிருப்பர் ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அவர் என்னென்னா குமாரன் நம்மளை பார்த்திங்கன்னா குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த கால வேளையில் நம்முடைய ஐக்கியம் குமாரனோடு காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையில் ஆதி மனிதனாகிய ஆதாம் செய்ததான பாவத்தை நிமித்தமாக அவன் பாருங்கள் தேவனோடு பார்த்திங்கன்னா பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனோடு பார்த்திங்கன்னா உலாவி கொண்டிருந்தான், தேவனோடு பேசி கொண்டிருந்தான். ஆனால் பாருங்கள் ஐக்கியம் என்று சொல்லும்போது பாருங்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்திங்கன்னா சேர்ந்து இருப்பது, ஒருவரோடு பார்த்திங்கன்னா பிணைக்கப்பட்ட நிலைமையில் இருப்பது. ஆனால் பாருங்கள் அவன் என்றைக்கு அவன் கட்டளையை மீறி அவன் செய்யாத, அதாவது என்னென்னா அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை எப்போ புசித்தானோ அன்றிலிருந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டானது என்று பார்க்கிறோம். அவரோட ஐக்கியம் கொள்ள முடியவில்லை. அவர் அதுக்கப்புறம் பாருங்கள் தொடர்ந்து அவனோட ஆதாமோட இது பண்ணல. அதோட ஆதாமை பார்த்திங்கன்னா ஆதாமை அவர் என்னென்னா விட்டுட்டு போயிட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையை இப்படிப்பட்டதான அதாவது என்னென்னா பிதாவுக்கும் அதாவது தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குவதற்காக தான் குமாரன் நமக்காக வேண்டி கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை இப்படிப்பட்டதான ஐக்கியத்தை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டதான குமாரனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் வைத்திருக்கிறோம், அவரோடு கூட குமாரனோடு கூட நமக்கு ஐக்கியம் இருந்துச்சுன்னா இந்த குமாரன் மூலமாக இருக்கிறதான ஐக்கியம் தேவனோடு கூட பார்த்திங்கன்னா நமக்கு சேர்ந்து ஐக்கியம் கிடைக்கும். அதனால தான் அந்த குமாரனும் தேவனும் பார்த்திங்கன்னா ஒன்றாய், அதனால தான் அவர் சொல்கிறாரு நம்ம என்னென்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் என்னென்னா என்னை கண்டவன்
பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். அப்படின்றப்ப என்னென்னா, தேவன் நம்மளோட ஐக்கியமாக, குமாரன் நம்மளோட ஐக்கியமாக இருக்கும் பொழுது, குமாரனாகிய இயேசு நம்மளோடு கூட ஐக்கியமாக இருக்கும் பொழுது, தேவனோடு கூட நாமும் பார்த்திங்கன்னா ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளை. அதனால்தான் அந்த தேவனும் நம்மளோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பது நிமித்தம்தான் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் உங்களுக்கும் உரியதான ஐக்கியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? குமாரன் இந்த உலகத்திற்கு வந்ததான நோக்கம் உங்களில் நிறைவேறி இருக்கிறதா? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் பிரிக்க முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை என்று ஒரு பக்தன் சொல்கிறாரு. அதேமாரி உங்களுடைய வாழ்க்கையில் என்னையும் தேவனையும் பிரிக்க முடியாது, என்னையும் குமாரனையும் பிரிக்க முடியாது, என்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது என்றதான காரியங்கள் உங்களால் சொல்ல முடியுமா என்பதை இந்த காலவேளையில் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் முற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன உபத்திரம் வந்தால் நம்ம சபையில் காணப்படலை. இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன ஒரு சோதனை வந்துச்சுன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு போராட்டமான ஒரு பாதை வழியாக கடந்து போகும் பொழுது நமக்கும் குமாரனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அவரை விட்டு நம்ம பிரிந்து போயிடுறோமே, அவர் மேலே நம்ம கோபப்படுறோமே, அவரை நம்ம முறுமுறுக்கிறோமே. ஆனால் நம்முடைய காரியத்தை நம்ம மேலே உள்ள தவறை நாம் எந்த சூழ்நிலையிலும் திரும்பி பார்ப்பதே கிடையாது. ஆனால் என்னென்ன, தேவனை நாம் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுக்கும் குமாரனுக்கும் உரியதான ஐக்கியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? தேவனுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா இடையில் இருக்கிறதான அதாவது என்னென்னா பகையாகிய நடுச்சுவரை தகர்ப்பதற்காக தான் அந்த குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டு அவர் சிலுவை சிந்தினதான இரத்தத்தின் மூலமாக அந்த நடுச்சுவரை தகர்த்து பார்த்திங்கன்னா உங்களையும் அவரோடு கூட பார்த்திங்கன்னா ஒன்றாக்கினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த காலவேளையில் நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது திருவிருந்தை குறித்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 6 அதிகாரம் யோவான் 6 அதிகாரம் 55 வசனம் 56 வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன், என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறாரு. இன்னொரு விதத்தில் குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா, அவரோடு ஐக்கியமாவது திருவிருந்தின் மூலமாக நாம் ஐக்கியப்படலாம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நாம் திருவிருந்து நம்ம எடுக்க வேண்டுமானால் நாம் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். முழுமையாக நம்மையே ஒப்பு கொடுத்து அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட முடியும், அந்த திருவிருந்திலும் பங்கு கொள்ள முடியும். இன்றைக்கு பாருங்கள், அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நன்றாக வசனம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கு மாத்திரம் பார்த்திங்கன்னா அவர்களால் கீழ்ப்படிய முடியாது. காரணம் என்னென்னென்றால், அவர்களுக்கு தடையாக நிற்பது பார்த்திங்கன்னா பாரம்பரியம் என்றதான காரியம் பார்த்திங்கன்னா தடையாக இருக்கும். அதாவது நான் இதுமாதிரி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னா நான் பாரம்பரியத்தை உடைத்த மாதிரி ஆகிடுமே, பாரம்பரியம் இப்படி தானே பின்பற்றுறாங்கன்று. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லி கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு என்னென்னா என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்கணுன்றாரு, அதுமாரி என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணணும்னு அவர் மேல்வசனத்தில் சொல்லிட்டு வர்றாரு. உடனே அங்கே உள்ளவங்க எல்லாரும் கேட்குறாங்க, சீசர்கள் கூட கேட்குறானுங்க, அது எப்படி உம்முடைய மாம்சத்தை புசிக்க முடியும், உம்முடைய ரத்தத்தை எப்படி பானம் பண்ண முடியும் சொல்லிட்டு. இது என்னென்னா புதுதான காரியமாக இருக்குது, இதை எப்படி நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அநேகர் பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு பார்த்திங்கன்னா அவரை விட்டு விலகி போயிடுறாங்க. அந்த சத்தியத்துக்கு அவர்களால் கீழ்ப்படிய முடியவில்லை. அது நிமித்தமாக அவர் ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று இந்த 12 சீசர்களிடத்தை கேட்கும் பொழுது அப்போ தான் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டோ, உண்மை தவிர நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று. அந்த 65 66
ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு என்னென்னா, நாம் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியான ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராய் இயேசு தம்முடைய வாயினால் சொல்லப்பட்டதான வார்த்தை இது. அப்படின்றப்ப என்னென்னா, அதை நம்ம அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றலைன்னா நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவரோடு நாம் ஐக்கியப்பட முடியாது. நம்ம எவ்வளோ வசனம் தெரிந்திருக்கலாம், எவ்வளோ ஆலயத்துக்கு வரலாம், எவ்வளோ ஜெபிக்கலாம், நம்ம ஜெபத்தை கேட்டு தேவன் அநேக பதிலெல்லாம் அளித்திருக்கலாம், அநேக காரியங்களை எல்லாம் கொடுக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட முடியும். அது நிமித்தமாக நம்ம என்னென்ன திருவிருந்தின் மூலமாக அவரை நாம் நினைவு கூர்ந்து அவரோடு கூட ஐக்கியப்பட முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? அநேகருடைய ஐக்கியம் பார்த்திங்கன்னா அவங்களோட உடன் பிறவா சகோதரிகளோட கூட இருக்கும். இன்னும் நீங்கன்னா உடன் பிறந்தரோடு கூட ஐக்கியம் இருக்கும். ஆனால் பாருங்கள், 1 யோவானில் அவர் சொல்கிறார், 1 யோவான் 1:3 பாருங்கள், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் கூட இருப்பதற்காக தான் உங்களுக்காக எனக்காக வேண்டி குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பதை நன்றாக நினைத்துக்கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அன்று ஆதாம் செய்ததான பாவத்தை நிமித்தமாக அவன் தேவனோடு உள்ளதான ஐக்கியத்தை இழந்தான் என்று பார்க்கிறோம். அன்று அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி அந்த பாவமானது பார்த்திங்கன்னா அனைத்து காரியத்தையும் பார்த்திங்கன்னா தடுத்தது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த விடுதலை கொடுப்பதற்காக தான் குமாரன் வந்தார். அது இரண்டாவதாக அந்த கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளுவதற்காக தான் பார்த்திங்கன்னா மறுபடியுமாக குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா குமாரன் கொடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா நாம் தெய்வீக சாயலை அடைவதற்காக குமாரன் கொடுக்கப்பட்டார். ரோமர் 8:29 வாசிங்களேன். இல்லை, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பெறானவராக இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். யாரை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுக்கு சாயலாக ஒப்பாவதற்காக குமாரன் நமக்காக வேண்டி கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, அன்று ஆதாம் செய்ததான பாவத்தின் நிமித்தமாக அவன் பார்த்திங்கன்னா தேவ சாயலை இழந்தான், முகநாடி வேறுபட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் மூஞ்சி மாதிரியே இன்னொருத்தர் மூஞ்சி இருக்கவே இருக்காது, முகம் இருக்கவே இருக்காது. காரணம் என்னென்னா அந்த தேவ சாயலை அவன் என்னென்னா இழந்துட்டான். ஆண்டவர் பாருங்கள், தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியே நாம் மனிதனை உண்டாக்குவோமா என்று சொல்லி தான் பார்த்திங்கன்னா ஆதாமை உண்டாக்குனார். ஆனால் பாவம் செய்தது நிமித்தமாக அவன் அந்த சாயலை இழந்தான் என்று பார்க்கிறோம். அந்த சாயலை மறுபடியுமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு அப்படிப்பட்டதான சாயல் உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுகிறோமா? அதாவது சாயல் என்று சொல்லும் பொழுது நாம் என்னென்னா நம்முடைய சுபாவம் குணாதிசயங்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். அதற்காக தான் பார்த்திங்கன்னா குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நம்முடைய சுபாவம் குணாதிசயங்கள் எல்லாம் கிறிஸ்துவை போல காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சாயலை நாம் அடைய வேண்டுமானால் நாம் 3 விதமான காரியங்களை முதலாவதாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த உலகத்தில் வந்தார். அவர் பாருங்கள், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். தம்முடைய சொந்த சித்தத்தின்படி அவர் நடக்கவே இல்லை, சொந்த விருப்பத்தின்படி அவர் நடக்கவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு வைத்ததான அந்த தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிறோமா? தேவன் எப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதைக்கு நம்மை நாமே முழுமையுமாக
நம்ம ஒப்பு கொடுக்குறோமா என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு பாருங்கள், தேவனுடைய சித்தம் நமக்கு விருப்பமில்லாத வழியாக இருப்பது நிமித்தமாக நம்ம எத்தனை நேரம் தேவனுடைய வழியை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய ஸ்தேவானை எடுத்துக்கொள்ளுங்க. அவனுக்கு தெரியும் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று அவனுக்கு தெரியும். கடைசியில் பாருங்கள், அவன் இரத்த சாட்சியாக மரிக்கும் பொழுது கூட பிதாவே உங்களுடைய கைகளை என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தான் பார்த்திங்கன்னா அவன் அப்படியே பார்த்திங்கன்னா தேவனுக்கென்று பார்த்திங்கன்னா அப்படியே முழுமையாக ஒப்பு கொடுத்தான். உடனே பார்த்திங்கன்னா கல்லெறிஞ்சி அவனை கொண்டாங்க. இரத்த சாட்சியாக கூட மறித்தான். அவன் அதற்காக வேண்டி பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை விட்டு அவன் கொஞ்சம் கூட வழி விலகவே இல்லை. என்னுடைய ஜீவனை போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய சித்தம் அப்படி ஒன்று இருந்தால் நான் அதற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஸ்தேவான் ஒப்பு கொடுத்தான். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல்லாம் உண்மை உத்தமமாக தான் நடந்தான். அவன்லாம் எந்த விதமான காரியம் செய்யலை. ஆனாலும் பல்வேறு பாதை வழியாக பல்வேறு நெருக்கம், உபத்திரம், போராட்டம், சிங்ககபி. அதே நேரத்தில் பாருங்கள், ஆபேத்நேகோக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கெல்லாம் எரிகிற அக்கினி சூளை. ஆனாலும் பாருங்கள், அவங்க தேவனுடைய சித்தத்தை விட்டு கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா வழி விலகவே இல்லை. அப்படி ஒரு பாதை ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருந்தால் அந்த பாதையை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தைரியமாக நின்றாங்க. ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்து ஒரு விடுதலையை தந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய சாயலை, தேவனுடைய குணாதிசயங்களை நாம் பெற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி, நம்முடைய சொந்த திட்டத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குமாரன் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதாவது அவரை போல மாற்றுவதற்காக தான் பார்த்திங்கன்னா குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அவருடைய சாயலில் வளருவதற்காக தான் தேவன் கொடுக்கப்பட்டார். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நம்முடைய சுயசித்தத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? அவர் பாருங்கள், கடைசி வரை சிலுவையின் கடைசி பரியந்தம் அவர் பாருங்கள் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர் ஆனார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நம்ம காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அந்த தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, தேவன் செய்யும் கிரியைகளை நம்ம அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அவர் எப்படிப்பட்ட பாதையில் நடத்தினாலும் பரவாயில்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு சொன்னது போல், யோபு பாருங்கள் எல்லாமே இழந்த நிலைமை தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவருடைய கிரியை அப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் முழுமையுமாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள் என்னுடைய அதாவது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு கடைசி வரைக்கும் அவருடைய கிரியைகளை குறித்து அவன் குறை சொல்லவே இல்லை. அவருடைய கிரியைகளுக்கு பார்த்திங்கன்னா அவன் முற்றிலுமாக பார்த்திங்கன்னா அவன் ஒப்பு கொடுக்குறவனாக இருந்தான். அதே மாதிரி தான் பாருங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும், யோசேப்பும் பல்வேறு பாதையின் வழியாக கடந்து போனான். பல்வேறு நெருக்கம், உபத்திரவம், பல்வேறு அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தது போல தான் அநேக பாதையின் வழியாக அவன் கடந்து போகக்கூடியதான சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா கர்த்தர் எனக்கு வைத்ததான அப்படிப்பட்ட கிரியையின் வழியாக தேவன் என்னை நடத்துகிறார் என்று அவன் அமைதியாக இருந்தான். ஏற்ற நேரத்தில் அவனை தேவன் உயர்த்தினார். அதோடு மட்டும் இல்லாமல் அவன் தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் எனக்கு எவ்வளோ தீமை செய்தீர்கள், ஆனாலும் தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற்றினான். அந்த தேவனுடைய கிரியைகளுக்காக வேண்டி அவன் பொறுமையோடு காத்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறோமா? சில நேரத்தில் நம்ம நினச்சது நடக்கலைன்னொன்னே உடனே அவசரப்பட்டு தேவனை தூசிக்கிறோம், தேவனை விட்டு வழி விலகி விடுகிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் செய்தது எல்லாம் அந்த காரியம்தான். முறுமுறுப்பு, உடனே கேட்ட உடனே கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா உடனே பார்த்திங்கன்னா எகிப்தை நோக்கி பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டு உடனே எகிப்தில் நாங்கள் அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படி தான். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட சாப்பாடு இருக்குன்னு இதாக இருந்திருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் வேறொரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் நன்றாக வைத்திருப்பார். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பார்த்துட்டு நாங்கள் இதெல்லாம் இல்லாமலாம் இருக்கவே மாட்டோம், நாங்கள் இப்படிலாம் இல்லாமலாம் இருக்க மாட்டோம்னு பார்த்திங்கன்னா சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவருடைய கிரியைகளுக்காக அவர் எப்படிப்பட்ட பாதையில் நடத்தினாலும் இயேசு செய்யும் கிரியைகளை அப்படியே நம்ம என்னென்ன நம்ப வேண்டும். இதெல்லாம் அவருடைய திட்டம்தான்.
அவருடைய செயல் தான். ஆனால் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவார்னு அதை நம்ம அவருடைய கிரியைகளை நம்ம முற்றிலுமாக நாம் நம்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, தேவனுடைய வழி திட்டம் அனுதினம் நடைமுறையாக நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். அதாவது தேவனுடைய திட்டம் செயல் என்ன என்பதை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் கடைப்பிடிக்கிறவர்களாக பார்த்திங்கன்னா காணப்படும் பொழுது தேவனுடைய சாயலை நாம் பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்வோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளாக ஒரு திட்டம் போடுறோம். அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பாருங்கள், சில காரியத்திலெல்லாம் அவங்களா ஒரு திட்டம் போடுவாங்க. அவங்க அது என்னென்னா, அது ஆண்டவருடைய பாத்திரம் கூட வச்சு ஜெபிக்க மாட்டார்கள். ஆண்டவரே உமக்கு சித்தமான இதை வாய்க்க செய்யும் என்று கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய திட்டத்தின்படியே அவங்களுக்கு தெரியும் இந்த திட்டம் நடக்காது, இந்த திட்டம் என்னன்னா சரி கிடையாது, ஆண்டவருடைய பார்வைக்கு புறம்பானது, வசனத்துக்கு புறம்பானது, நான் இந்த திட்டத்தின்படி நம்ம செய்யக்கூடாது என்பது நன்றாக தெரியும். ஆனால் தெரிந்தும் பார்த்திங்கன்னா அதற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் தன்னுடைய மனசும் மாமிசமும் விரும்பினபடி அவங்க செய்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, யோனாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. யோனாவுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய திட்டம் நினிவேக்கு தான் போக வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாக திட்டவட்டமாக தெரிந்ததான ஆண்டவருடைய திட்டத்தை நன்றாக அறிந்தவன். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் தர்சீஸ்க்கு போவதற்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கி கப்பல் ஏறி போய் கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய திட்டத்தை நன்றாக அறிந்தும் அவன் பாருங்கள் வேறு அவனுடைய சுய வழியில் அவன் போய் கொண்டிருக்கிறான். தேவனுடைய திட்டத்தை அறிந்து அதன்படி செயல்படாதது நிமித்தமாக எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ கஷ்டம். அவனோட கூட இருந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாஸு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அது நிமித்தமாக யோனா பாருங்கள் தேவனுடைய சாயலை, தேவனுடைய அந்த சுபாவத்தை அவனை இழந்தவனாக அவன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான இந்த 3 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நாம் பார்த்திங்கன்னா மறுபடியுமாக அந்த ஆதி மனிதன் இழந்ததான அந்த தேவ சாயலை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆதி மனிதனாகிய ஆதாம் இழந்ததான அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பதற்காக தான் குமாரன் உங்களுக்காகவும் எனக்காக வேண்டி கொடுக்கப்பட்டார். அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் என்னென்னா பாலகனாக பிறந்தார். அவரை குறித்து பார்த்திங்கன்னா அதாவது அவர் குமாரன் என்று பார்த்திங்கன்னா அவரை நன்றாக வசனம் தெரிந்தவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதபாரகர் ஏற்றுக்கொள்ளலை, பரிசேயர் ஏற்றுக்கொள்ளலை. அன்னைக்கு பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அவர் என்னென்ன சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறும்போது 8ஆம் நாளில் அந்த தேவாலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள பிரதான ஆசிரியனுக்கு கூட தெரியல ஒரு குமாரன், இவர் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவ மனிதன் என்பது கூட அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், சிமியோன் என்பவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். அவன் ஆவியின் ஏவுதலினால் அங்கு வந்து பாருங்கள், இந்த ரட்சணத்தையே என்னுடைய கண்கள் கண்டது, இது நிமித்தமாக இஸ்ரவேலை இவர் மீட்டு ரட்சிப்பவர் இவர்தான் என்று அவன் பாருங்கள் அங்கே வந்து அவன் சாட்சி கொடுப்பதை நன்றாக அறியலாம். இரண்டாவதாக பாருங்கள், 83 வயது உடையதான அன்னாள் அந்த இடத்துல பாருங்கள் அவரை குறித்து அவர் தான் என்னென்னா தேவனுடைய குமாரன் என்று அந்த இடத்துல பாருங்கள் சாட்சி கொடுப்பதை நன்றாக அறியலாம். ஆனாலும் பாருங்கள் எல்லாம் தெரிந்திருந்ததான பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு தேவன், அதாவது தேவனுடைய குமாரன் என்பதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் பாருங்கள் அவங்களுக்கு பேர் வச்சாங்க. என்ன பேருன்றப்ப இயேசு என்றாலே என்னென்னா சகல ஜனங்களுடைய பாவங்களை நீக்குவார்ன்றது தான் பார்த்திங்கன்னா இயேசுனுடைய பேருனுடைய அர்த்தம் என்னென்னா எல்லா ஜனங்களுடைய பாவங்களை அவர் நீக்குவார்னு தான். ஆனால் அது கூட பாருங்கள் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கூட அவர்களுக்கு இல்லை. அவன் என்ன சொல்கிறான், உன்னுடைய உறவின் முறையால் இந்த பேர் இல்லையே, இதை போய் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு தான் கேட்டானுங்களே ஒழிய, ஆனால் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குமாரன் கொடுக்கப்பட்டது அநேக ஞானிகளுக்கும், அநேக படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், இன்னும் ஐஸ்வர்யான்களுக்கெல்லாம் கூட பாருங்கள் இந்த குமாரனை குறித்ததான வெளிப்பாடு இல்லை. ஆனால் பைத்தியமாக காணப்படுகிறதான நமக்கு
தேவன் அப்படிப்பட்டதான வெளிப்பாட்டை கொடுத்து அவர் நம்முடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. எவ்வளோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ரட்சிப்பை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பேர் என்னை காட்டிலும் ஞானவான்கள், நம்மளை காட்டிலும் எவ்வளோ புக்ஸ் படித்தவங்களாம் இருக்கிறாங்க, எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் அவரை குறித்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அற்புதமாகிய பைத்தியமாய் தோன்றுகிறதான இந்த உபதேசத்தினாலே தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. நாம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம காணப்படுவோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். என்னை தேற்றி அணைத்து கொண்டார், அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேற்றி அணைத்து கொண்டார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனித விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் பாடுங்க. எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை இல்லையோ அதெல்லாம் ஆண்டவரத்தில் அறிக்கை பண்ணுங்க. அவர் விடுதலை தருகிறார். நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார்.